நாச்சியார் திருமொழியில் 9ஆம் திருமொழியில் முதல் பாசுரம் பார்க்கலாம். இதில் ஆண்டாள் திருமலிரும் சோலை பகவானை வழிபடுற மாதிரி பாசுரங்கள். இதில் முதல் பாசுரம் என்னன்னு பார்க்கலாம். சிந்தூர செம்பொடி போல் திருமாலிரும் சோலையெங்கும் இந்திர கோபங்களை எழுந்தும் பறந்திட்டனவால் மந்தரம் நாட்டி அன்று மதுர குழுஞ்சாறு கொண்ட சுந்தர தோளுடையான் சுழலை நின்று உய்தும் கொலோ. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். சிந்தூரங்கிறது ஒரு சிகப்பு கலரில் ஒரு பொடி, நல்ல சிகப்பு நிறமான இந்த சிந்தூர பொடி போல் திருமாலிரும் சோலை ஃபுல்லாக இந்திர கோபங்கள் அப்படின்னா ஒரு விதமான பட்டுப்பூச்சிகள் அது அப்படியே மேலே பரவி கிடக்கான். அந்த திருமாலிரும் சோலை முழுக்க அந்த பட்டுப்பூச்சி பறந்து கிடக்கு. அதில் யார் இருக்கா? மிந்தி ஒரு சமயத்தில் மந்திரமலையை நாட்டி கடல் கடைஞ்சப்போ யார் வந்தா? அமுதினும் அழகிய தாயார் மகாலட்சுமி வந்தார் இல்லையா? அவளை தன் திருமார்பில் கொண்டிருக்காரு சுந்தர தோளுடையான். அவர் தான் இந்த திருமாலிரும் சோலையில் இருக்கார். அவர் என்ன பண்ணார்? அப்படியே என்னோட காதல் வலையில் வந்து மாட்டின்னு விட்டார். நான் தப்பிக்க முடியுமா அதுலேருந்து அப்படிங்கிறான்.